வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் பிரம்மதேசம் கைலாசநாதர் கோவில். நம் முன்னோர்களின் கட்டிடக்கலை திறனுக்கும் சிற்பத் திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவில். திருநெல்வேலியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்பாசமுத்திரம் என்ற ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலம் பிரம்மதேசம். இறைவன் திருநாமம் கைலாசநாதர், இறைவியின் திருநாமம் பெரியநாயகி. பிரம்மதேசம் கைலாசநாதர் கோவிலுக்கு சென்று வந்தால் காசிக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ராஜராஜ சோழனால் இக்கோவில் கட்டப்பட்டு பின்னர் விஜயநகர பேரரசர்களால் விரிவாகப்பட்டது. முற்காலத்தில் இந்த கோவில் மிகப்பெரிய கோட்டையாக இருந்துள்ளது. ஆக எதிரிகளின் படையெடுப்புகளிலிருந்து தப்பிக்கும் விதமாக இக்கோவிலின் கட்டுமானங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் ராஜகோபுர கதவுகள் மரத்தால் செய்யப்பட்டது ஆகும். இதன் சிறப்பம்சம் என்ன என்றால், எதிரிகள் படையெடுப்பின் போது அந்த கதவுகளை யானைகளை கொண்டு முட்டச் செய்து திறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கதவுகளில் கூர்மையான ஆணிகள் இருக்கும்படி அமைத்து இருக்கின்றார்கள். ஒருவேளை யானையைக் கொண்டு கதவுகளில் மோதச் செய்தால் அந்த ஆணிகள் வெளியேறி முட்டும் யானைகளின் மீது குத்தி காயப்படுத்தும்படி இக்கதவுகளை அமைத்திருந்தார்கள். கோவிலின் மேற்கு பிரகாரத்தில் உள்ள தாமரை வடிவிலான வட்ட வடிவக் கல்லின் மீது நின்று பார்க்கும்போது கோவிலின் 3 கோபுரங்களும் தெரிவது அக்கால கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துக் காட்டுகின்றது. ராஜகோபுரத்தின் முழு உருவ நிழலும் எதிரே உள்ள தெப்பக்குளத்தில் விழும்படியாக அமைக்கப்பட்டிருப்பது கட்டிடக்கலையின் சிறப்பை பறைசாற்றுவதாக உள்ளது. இக்கோவிலுக்குள் நுழைந்ததும் அழகிய கூரை போன்ற அமைப்புடைய முகப்பு மண்டபம் காணப்படுகிறது. முதன்முதலாக இந்த கூரையை பார்ப்பவர்களுக்கு ஒரு கணம் இது மரக்கூரையோ என்ற ஐயம் கண்டிப்பாக எழும். ஏனெனில் மரத்தில் செய்யப்பட்டது போல அத்தனை நுட்பமான வேலைப்பாடுகள் கொண்டு கல்லாலானதாக இந்த கூரை அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் உள்ள திருவாதிரை மண்டபத்தில் கல்லில் செதுக்கிய யாழிகளே தூண்களாக உள்ளன. இந்த மண்டபத்தின் முன்புறம் மேலே குரங்குகள் தாவிச் செல்வதைப் போன்ற சிற்பங்கள் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள தூண்களில் ராமன் வாலியை மறைந்திருந்து தாக்கும் இராமாயண சிற்பம் உள்ளது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், ராமன் ஒரு தூணிலும் போர் புரியும் வாலி சுக்ரீவன் மற்றொரு தூணிலும் இருப்பார்கள். ராமன் இருக்கும் தூண் அருகே நின்றால் வாலி சுக்ரீவன் ஆகிய இருவரும் தெரிவார்கள். ஆனால் வாலி சுக்ரீவன் இருக்கும் தூண் அருகே நின்று பார்த்தால் ராமர் தெரியாதபடி மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நந்தி ஒரே கல்லில் மிகவும் பிரம்மாண்டமாகவும் கலைநயத்துடனும் செதுக்கப்பட்டது என்ற சிறப்பை கொண்டது. சலங்கை, சங்கிலி மற்றும் ஆபரணங்கள் அணிந்த நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்ததாக இந்த நந்தி காட்சியளிக்கின்றது. நந்தி உள்ள முகப்பு மண்டபத்தின் மேற்கூரையில் ஒரே கல்லாலான கல் சங்கிலி, அதன் நுனியில் ஒரு மணியும் அதனுடன் மணியின் நாக்கும் காணப்படுகிறது. இது அக்கால சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.